இத வந்து சந்நியாச தோஷம்னு சொல்றோம் சார். அது 12 கட்டத்துல எங்க இருந்தாலும் சந்நியாச தோஷம்னு சொல்றோம். அப்டின்னா என்ன அர்த்தம்னா, கல்யாணமே வேண்டாமான்னு இல்ல. லேட்டா கல்யாணம் பண்றது, கல்யாணம் ஆகி மனைவிய பிரிஞ்சிருக்கிறது, தொழில்ல வந்து அடி மேல அடி. ஜான் ஏறுன முழம் சறுக்குறதெல்லாம் சனிக்கேது தான். இந்த டெய்லர், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ஜோதிடர்கள், ஆன்மீகவாதிகள், வக்கீலு, சிபிசிஐடி இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சனிக்கேது ஜாக்பாட். ஒண்ணும் செய்யாது. ஏன்னா இந்த கிரகம் தான் அவங்கள அந்த துறையிலேயே கொண்டு வருது. இந்த சனிக்கேது இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் தாடி வச்சுக்க விரும்புவாங்க. ஏன்னா சித்தர்கள் தாடி தானே வச்சிருப்பாங்க. இவர்களுக்கு சித்தர்களுடைய வழிபாட்டுல அதீத நாட்டம் இருக்கும். சில நேரம் விரக்தியா இருப்பாங்க. சில நேரம் சந்தோஷமா இருப்பாங்க. பேசுனீங்கன்னா அவங்க கஷ்டத்த பூரா கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. சனிக்கேது. என்ன வாழ்க்கை சார்! நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் தெரியுமா? இன்னைக்கு என் நிலைமை பாருங்க. போறவன் வரவன்லாம் சிரிக்கிறான். என்னமோ கடவுளுடைய செயல் அப்படின்னு புலம்புனா சனிக்கேது. அப்ப சனிக்கேது, சனி ராகு தொழில்ல நிதானமா செய்யணும். உங்க 10ஆம் இடத்த பார்த்துக்கணும். 2ஆம் இடத்த பார்த்துக்கணும். சுக்கிரன பார்க்கணும். குருவ பார்க்கணும். இந்த கிரகங்கள் எல்லாம் வலிமையா இருந்ததுன்னா, நீங்க தொழில் செய்றதுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் கெட்டுப் போய் சனி ராகு கூட இருந்தா நீங்க தொழில் செஞ்சு தோத்து போயிருவீங்க. இல்ல சனி கேது கூட இருந்தா தொழில் செஞ்சு தோத்து போயிருவீங்க. கவனமா இருக்கணும். இந்த சனி கேதுக்கு சித்தர்கள் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வழிபாடு பண்ண உங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப சூப்பரா இருக்கும்.